எல்ஜி அவங்களோட வெல்வெட் மொபைலை யூஎஸில் லான்ச் பண்ணாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் இந்தியாவிலையும் லான்ச் பண்ண போகிறோன்னு எல்ஜி அவங்களோட ட்விட்டர் ஹேண்டிலில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே லான்ச் பண்ணதால் இதோட ஸ்பெக்ஸ்லாம் தெரிஞ்சிருச்சு. இந்த ஃபோனோட ஸ்பெக் மற்றும் இந்த ஃபோனை வாங்கலாமா வேணாமா அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலை ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலையுமே கிளாஸால் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. மிடில் அலுமினியம் ஃப்ரேமால் பில்ட் பண்ணியிருக்கு. டிசைன்னு பார்க்கும்போது ரொம்பவே யூனிக்கான டிசைனாக தான் இருக்குது. இதில் இருக்கிற கேமரா அலைன்மெண்ட் வாட்டர் ட்ராப்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி உருவாக்கப்பட்டது. ஆரோ ஒயிட், ஆரோ க்ரீன், ஆரோ க்ரே, இல்லூஷன் சன்செட், ரெட், பிங்க்னு 6 கலர் வேரியண்ட் இந்த மொபைலில் இருக்குது. ஆனால் இங்கே வாட்டர் ட்ராப் நாட்ச் கொடுத்துருக்கிறது ஒரு சின்ன ஏமாற்றம். நெக்ஸ்ட் செக்மெண்ட் டிஸ்பிளே செக்மெண்ட். இங்கே 6.8 இன்ச்சஸ் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 88.6% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோடையும் 20.5:9 என்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோடையும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்கிறது ஸ்னாப்ட்ராகன் 765G என்ற 5G ப்ராசஸர். இது ஏற்கனவே லான்ச் ஆன ரெட்மி K35G மற்றும் ரியல்மி X50யில் யூஸ் பண்ணியிருக்கிறது தான். நல்ல ப்ராசஸர் தான் டே டு டே யூஸுக்கும் கேமிங்க்கும். இது கூட Adreno 620 என்ற GPU இருக்கிறதால கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை இது கொஞ்சம் பூஸ்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு கேமராஸ் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கேமரா அலைன்மெண்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ஃபோனில் ட்ரிபிள் கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருக்காங்க. 48 மெகாபிக்சல் பிரைமரி சென்சர், 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் மற்றும் 5 மெகாபிக்சல் டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமராவில் 16 மெகாபிக்சல் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு டீசென்டான இமேஜ் மற்றும் வீடியோ குவாலிட்டி எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேட்டரி செக்மெண்ட். இந்த மொபைலில் 4300 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை டாப்அப் பண்ண 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. 9 வாட்க்கான ஒயர்லெஸ் சார்ஜிங்க்கான சப்போர்ட்டும் இருக்குது. ஓரளவுக்கு டீசென்டான பேட்டரி தான். இப்போ ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். உண்மையை சொல்லப்போனால் இன்னும் எக்ஸாக்டான இந்தியன் ப்ரைஸிங் தெரியல. யூஎஸில் லான்ச் பண்ணும்போது 40,000 கிட்ட வந்தது. ஆனால் இந்தியாவில் 25,000 ரூபாய் அப்படி இல்லைனா 30 to 35,000 ரூபாய் அப்படின்னு தான் ப்ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அவ்வளோதான், வீடியோவோட இறுதிக்கு வந்துட்டோம். இந்த ஃபோன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்கள் 25,000 ரூபாய் 30,000 ரூபாய் போட்டு இந்த ஃபோன் வாங்குவீங்களா? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மற்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.